டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/6/2025 வைகாசி மாதம் 22ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பழைய கடன்கள் பைசு செய்வது அனுகூலம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மனத்தாங்கள் தீரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். பயணங்களில் பேர் புகழ் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கைகூடும். அதில் பெரும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் இன்று நிறைவேறுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். உத்தியோக ரீதியாக பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய நாள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதும் அவர்கள் பயணம் படுவதற்கு தயாராகி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இழுபறியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த முன்னேற்றம், சந்தோஷமான சூழ்நிலையும் லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த ஒரு மனத்தாங்கல், மன கஷ்டம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இழுபறியான நிலைமை மாறுவதற்குண்டான சூழ்நிலை. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்கும். டக்கென்று நீண்ட நாட்களாக இருந்த சங்கடம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக
டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய விஷயம் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் தரக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அதி அற்புதம் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கும். புதிய தொழில் மாற்றத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய பிராப்தம். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக சுபவிரியத்திற்கோ குறைவில்லாமல் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். சந்திராஷ்டிரம் உள்ளதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் குடும்பத்தில் கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.